ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக இப்போது மதுக்கரையில் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் தாங்க இது. ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 months ஆயிடுச்சு. நான் வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தனால. ஸோ இந்த வீட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சிமெண்ட் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக பஃப் பேனல் போட்டு கொடுத்துருக்கோங்க. இது நிறைய பேர் என்னென்னு கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு நம்ம பஃப் பேனல் யூஸ் பண்ணலாமான்லாம் கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் பஃப் பேனல் என்ன பார்த்தீங்கன்னா, மெயின் ஹீட் வராது, ப்ளஸ் மழை பெஞ்சால் சவுண்டு நார்மல் ஷீட்டை காட்டிலும் ரொம்பவுமே கம்மியாக கேட்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 mm பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே சிமெண்ட் ஷீட்டை தவிர மற்ற ஸ்டீல் எல்லாமே நம்ம பழசையே போட்டு யூஸ் பண்ணி நீட்டாக லெவல்லாம் கட்டி ப்ராப்பரான ஒரு ரூஃப் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஒர்க் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ரூஃபிங் ஷீட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சுங்க. இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு பஃப் பேனல் போடுற பார்த்திங்கன்னா என்னென்னா, பார்க்க கீழே நீட்டாக உள்ள சீலிங் போட்ட மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்கும் தெரியும். ப்ளஸ் என்ன பார்த்திங்கன்னா மெயின் ஹீட் வராது. உங்களுக்கும் இதே மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட பழைய ரூஃபை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பஃப் பேனலோ இல்லை என்ன மாதிரி ரூஃப் போடணுன்னாலும் நீங்கள் ஒய்ஏபி ரூஃபிங் இன்ஜினியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த வீட்டில் இந்த ஒர்க் மட்டும் இல்லை, க்ளே டைல் ஒர்க் பண்ணியிருக்குது. இனி ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்கில் ஒரு பஃப் பேனல் ரூஃபிங் பண்ணியிருக்கு. 1 by 1 இந்த வீடியோ எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒய்ஏபி ரூஃபிங் இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.